தமிழக மக்களே, பொங்கலுக்கு பரிசு தொகை ரூபாய் 3000 அறிவிச்சாச்சு திமுக அரசு. உடனே தமிழக மக்கள் இத வியந்து பார்க்க கூடாது. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் சூட்சுமத்தை தான் இந்த நேரத்துல நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். இதை நாம சொன்ன உடனே திமுக நண்பர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உண்மை இதுதானே. அதனாலதான் வரலாறோட நான் சொல்ல போறேன். 2021 கடுமையான கொரோனா காலகட்டம். அன்னைக்கு அதிமுக அரசு ஆட்சியில இருந்தாங்க. அன்னைக்கு இருக்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 2500 ரூபாய் பரிசு தொகையும் அதோட சேர்த்து அரிசி, பருப்பு, கிஸ்மிஸ், முந்திரி, வெல்லம், கரும்பு, வேட்டி சேலை அத்தனையும் கொடுத்தார். ஆனா அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? தமிழக மக்கள் கடுமையான கொரோனா காலகட்டத்துல வறுமையில இருக்காங்க. நீங்க கொடுக்கிற 2500 பத்தாது, தமிழக மக்களுக்கு ரூபாய் 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? 2022ல செய்யல. 2022ல திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் அவங்க 2021ல 5000 கொடுக்கணும்னு போர்க்கொடி தூக்குனாங்களே. தமிழக மக்களே, மறந்துடக்கூடாது. 1 ரூபாய் பணத்தை கூட கொடுக்காம, சுத்தமா பணமே இல்லாம அரிசியையும் பருப்பையும் கொடுத்துட்டு வெள்ளத்துக்கு பதிலா கூட வெள்ள சர்க்கரையை கொடுத்துதான் இந்த திமுக அரசு. தமிழக மக்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு 2025ல இந்த 3000 பரிசு தொகை கொடுக்கக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் 22, 23, 24ல கொடுக்கல? தமிழக மக்களை சிந்திச்சு பாருங்க. அனைத்தும் அரசியல் நோக்கம், அனைத்தும் வாக்கு வங்கி. இத நாம சொன்னா ஒத்துக்குமா? ஆனா தமிழக மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்க போற இந்த 3000 பரிசு தொகை எத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டுல அழிச்சிருக்குன்னு தமிழக மக்களுக்கு தெரிய வேணாமா? திமுக ஆட்சிக்கு வரும்போது 1000 ரூபாய் மாசம் தோறும் மகளிர் உரிமை தொகை தருவேன்னு சொல்லி 26 மாசம் கொடுக்கல தமிழக மக்களே. மறந்துடக்கூடாது. அந்த 26,000 மிச்சம் பண்ணிதான் இந்த 3000 வருது. வீட்டு ஒண்ணுக்கு 26,000 மிச்சம் பண்ணது பெருசா, இந்த 3000 பெருசா? படிச்ச பிள்ளைங்களுக்கு, 12 படிச்ச பிள்ளைங்களுக்கும் கல்லூரி படிச்ச பிள்ளைங்களுக்கும் முன்பு இருந்த திட்டம் என்ன? 50,000ல இருந்து 75,000 வரைக்கும் உதவி தொகை கொடுத்தாங்க. 8 கிராம்ல இருந்து 12 கிராமா மாறிச்சு தாலிக்கு தங்கம். இன்னைக்கு இந்த திட்டம் தமிழ்நாட்டுல செயலையே இல்ல. அத்தனை லட்சத்துக்கு இந்த 3000 ஈடாகுமா? சிந்திச்சு பாருங்க. இதோட சேர்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள், மடிக்கணினி இன்னைக்கு இல்ல. அதோட சேர்த்து வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கு 25,000 மானியம் கொடுத்தாங்க. 25,000 பெருசா, இந்த 3000 பெருசா? தமிழக மக்களே சிந்திச்சு பாருங்க. இத்தனை திட்டத்தையும் தமிழ்நாட்டுல அழிச்சிட்டு பொங்கலுக்கு 3000 கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம இனி எலெக்ஷன் அப்ப வீட்டுக்கு 1000, 2000, 5000 அத்தனையும் மிச்சம் பண்ணி தானே கொண்டு வந்து கொட்ட போறீங்க ஓட்டுக்கு. இப்படியே தொடர்ந்து தமிழக மக்களை நீ எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்தலாம் நினைக்குது இந்த திமுக அரசு? தமிழக மக்களை நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும்.